शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। ஐத்திரிய ஆரண்யத்தில் இருக்கக்கூடிய சூரியனாக சமஸ்காரம் என்று சொல்லக்கூடிய அரண பிரச்சனத்தை பார்த்திருக்கிறோம். சூரியன் நமக்கு பிரத்யட்சமான தெய்வம் அப்படின்னு சிலாத்தியாயத்திலேயே உதைனம் கோபாது சம்மது சண்முகா உதைனம் விஸ்வாபூதானி சதிருஷ்டோ மிருதயா அப்படின்னு சூரிய பகவானை பார்க்கிறார்கள். தண்ணி எடுத்துக் கொண்டு வரக்கூடிய பெண்கள் அந்த தெய்வத்தை வணங்குகிறார்கள். சர்வா உதைனம் விஸ்வா பூதானி எல்லா பிராணிகளும் அவரை பார்க்கக்கூடியவராக அவர் இருக்கிறார், வணங்கக்கூடியவராக இருக்கிற காரணத்தினால அப்போ ஆதித்யோ பிரம்மா பிரம்மையில அகமி அப்படின்னு தஞ்சாவூரத்துல நாம் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இப்படி இவர் இந்த 11வது அத்தியாயத்துல இந்த ஸ்ரீவித்யா மேட்டர்ஸ் எல்லாம் நிறைய வந்ததுனால இதுக்கு இன்னொரு பேருக்கு அனுபவபரிஷத் அப்படின்னு சொல்றது உண்டு. இப்படி இந்த சூரிய நமஸ்கார பட்சத்துல 32 அனுவாகம் இருக்கு. 130 பஞ்சாச தடங்கள் 130 தடவை நமஸ்காரம் பண்றது பழைய நாள சம்பிரதாயம். இப்போ 32 அனுவாகம் இருக்கிறதுனால ஒரு அனுவாகத்துக்கு ஒரு நமஸ்காரம் 32 நமஸ்காரம் இந்த பண்றோம். இது எதுக்காக அரோக விலகாத்திரதா வித்தியாசம் வேதோக்த ஆயுள் நமக்கு வேதங்கள் எப்படி வித்தியோ அந்த ஆயுள் அபிவிருத்திக்காகவும் செய்கிறோம். அபவிருத்தி தோஷம் விலகுவதற்காகவும் இஷ்ட தேவதா பிரசாத வித்தியாசம் அப்படின்னு சொல்லி இஷ்ட தேவதைக்கு அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு முதல் 6 அனுவாகங்கள்ல சூரியனை காலஸ்வரூபியாக தியானிக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு சொல்லி தருது இல்லையா. எப்படி ருதுக்களுடைய வர்ணனை, நதிகளுடைய வர்ணனை எல்லாமே சூரியனானவர் எப்படி நமக்கெல்லாம் பிரத்யட்ச தெய்வமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சூரிய நமஸ்காரம் காரணம். இதனுடைய வேதத்துல எதற்காக விஷயம். ஆனா இதை உபாசனைக்காகவும் யூஸ் பண்ண ருத்ரத்தை எப்படி பயணத்துக்கு யூஸ் பண்ண வேண்டிய ருத்ரத்தை நாம வினோதமான யூஸ் பண்றோமோ ஆரோக்கிய பயணத்துக்கு யூஸ் பண்ண வேண்டியதான இந்த மந்திரங்களை சூரியனை நமஸ்கரிப்பதற்காகவும் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். சதை சர்வை சமாவிஷ்டா நிவர்த்ததே அதிசம்பத்தரம் வித்யா சதேவ லட்சணே அப்படின்ற ஒரு யோசனை பார்க்கணும். இதுக்கு சாயம் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்க்கலாம். சதை சர்வை அதிசம்பத்தரம் வித்யா சதேவ லட்சணே. இந்த காலஸ்வரூபியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சம்பத்த ரூபமாக இருக்கக்கூடியவர். அவருக்கு கைகி சர்வைகி சமாவிஷ்டா அணுவாகவும் மகத்தாகவும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் அவர் உள்ளே போட்டிருக்கிறார். சதை சர்வை சமாவிஷ்டா நிவர்த்ததே ஒரு விஸ்தீர்ணம் தன்னை விஸ்தீர்ணமாக அவர் இருந்து கொண்டு நிவர்த்ததே அப்படின்னு அவர் ஒரு நாள் அவர் விட்டு போவதில்லை. அவருடைய காரியங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். விஸ்தீர்ணம் கூறு அப்படின்னா விஸ்தீர்ணம் விஸ்தீர்ணமாக இருந்து கொண்டு நிவர்த்ததே அப்படின்னா விசுத்தி அடைவதே இல்லை. அதிசம்பத்தரம் வித்யா. ஆனா சம்பத்தரங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியதாக அவர் இந்த சம்பத்தரங்களில் அதிகமான ஒரு பவரை உடையவர். அதிசம்பத்தரம் அப்படின்னா இந்த காலத்திற்கும்
அந்தினவராக இருக்கிறார். காலமே உங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கிறது? செகண்ட் இருந்து தானே ஆரம்பிக்கிறது. செகண்ட் லீட் அப்படிதான் ஆரம்பிக்கிறது. அவர் அப்படிதான் ஆரம்பிக்கிறது. அப்படின்னா யார்? அவர் யாரு? இப்படி அதேவ லட்சணீய, இதுதான் சம்பத்சர ரூபமாக வியாபாரிக காலத்தில் இருக்கக்கூடிய லட்சணமாக சம்பத்சரம் ரூபம் ஏவ கால லட்சணா. இப்படி சம்பத்சர ரூபமாக இருப்பதுதான் காலத்துக்கு லட்சணம். அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் என்று வித்யா. இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நமக்கு தெரியும். நிவர்த்ததே அதிசம்பத்சரம் வித்யா லட்சணி. இந்த சம்பத்சரமானது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்ப எப்படி இருக்குன்னா, கங்கை, யமுனை, கோதாவரி, காவேரி எல்லாம் ஆரம்பத்துல சாதாரணமா ஆரம்பிக்கும். அதை அப்படியே நிறைய கிளைகள் சரியா. நீங்க காவேரியில் அது பாதிகள் குடமுடிக்கி, வெள்ளாறு, வெட்டாறு, ஆறுக்கள் ஆறு இப்படின்னு அப்படியே பிரிச்சு போய் 5 நதியா போய் 5 அப்படி பச்சை நதி போறார் அப்படின்னு சொல்லக்கூடியதா போறாரு இல்லையா. இப்படி இந்த க்ஷணம், நிமிஷம், முகூர்த்தம் முதலியவைகள்லாம் அப்படியே மாசமாகவும் பட்சமாகவும் அயனமாகவும் சம்பத்சரமாகவும் ஆகி பிரபவிலிருந்து அக்ஷய வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் திரும்பி பிரபவ அப்படின்னு சொல்லி திரும்பவும் 60 வருஷம் மாறி வந்து கொண்டே இருக்கிறது. இதுல இன்னொரு விஷயமா நம்ம இங்க இல்ல, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ பிரபவில இருந்து ஒரு 12 வருஷங்கள்ல முதல் 12 பேர் சம்பத்சரம்னு பேரு. அப்புறம் பிரமாதி அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு பேரு. இந்த பிரமாதியிலிருந்து ஆரம்பிச்சு ஒரு 12 இருக்கு, அதுக்கு பரிவர்த்தனம் பேரு. சம்பத்சரம் தான் இருந்துச்சுங்க. அதுக்குள்ள 5 பேரங்கள் இருக்கு. பிரபவில இருந்து ஆரம்பிச்சு 12 வருஷத்துக்கு சம்பத்சரம் பேரு. பிரமாதியில ஆரம்பிக்கிற 12 வருஷத்துக்கு பரிவர்த்தனம் பேரு. கர நந்தன ஆரம்பிக்கக்கூடிய 12 வருஷத்துக்கு இடாவர்த்தனம் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் சோபன அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய 12 வருஷத்துக்கு இடசம்பத்சரம் அப்படின்னு பேரு. ராட்சசன் முதலிய 12 வருஷம் கடைசி இருக்கு இல்லையா, 48 பார்த்துட்டோம். இந்த கடைசி 12 ராட்சசன் இருக்கு, அதுக்கு அனுவத்சரம் பேரு. சம்பத்சரம் அப்படின்னு சொன்ன போதிலும் இல்லையா, இதுக்கெல்லாம் சம்பத்சரம், பரிவர்த்தனம், இடாவத்சரம், இடவத்சரம், அனுவத்சரம் அப்படின்னு எல்லாம் அப்படியே பெருசாக போய்கொண்டே இருக்கு. இப்படியாக சம்பத்சரத்துக்கு லட்சணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அன்பிச்ச மகத்திச்ச சமாரூட பிரதிஷ்யதே சம்பத்சர பிரத்யக்ஷேன நாடி தத்வ பிரதிஷ்யதே. அனுபிச்ச மகத்திச்ச க்ஷணமாகவும் முகூர்த்தமாகவும் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் மகத்திச்ச மகத்தாகவும் இருக்கிறது, பட்சமாகவும் மாசமாகவும் அயனமாகவும் இருக்கிறது. சமாரூட பிரதிஷ்யதே சம்யக் பிராப்தா சம்பத்சரா. இப்படியாக சம் ஆரூடா நன்றாக சம்யக் பிராப்தா சம்பத்சரா பிரதிஷ்யதே. அவர் எப்படி பிரத்யக்ஷேன திருஷ்யதே, எல்லாரும் பார்க்கிறோம் இருக்கிறார். சம்பத்சர பிரத்யக்ஷேன ஏவம், இப்படியாக சம்பத்சரம் பிரத்யக்ஷமாக இருக்கிறார். ஆனால் அவர் இருக்கார் அதிசத்வ பிரதிஷ்யதே, அவர் அதுக்கு மேல இருக்கார். சர்வப்ராணினா காலரூபாக்கு அதிகா நித்யா பரமாத்மஸ்வரூபா. இப்படி சூரியனாக இருந்து கொண்டு நித்தியமாகவும் பரமாத்மஸ்வரூபமாகவும் அவர் இருந்து கொண்டு இருக்கிறார். அதீதமான ஸ்வரூபமாகவும் இருக்கிறார். அனுதிஷ்டம அஸ்திஷ்ட சமாரூட பிரதிஷ்யதே சம்பத்சர பிரத்யக்ஷேன நாபி தத்வ பிரதிஷ்யதே அப்படின்னு ராமசம்பத்சரமாக சொன்னார். இப்படி இருக்கு, பிரத்யட்சமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க சார். ஆனா அவரை பற்றி எல்லாரும் தெரியும் இல்லையா, அவர் என்னமோ மாதிரி நினைக்கிறாரு. சந்திரன்களா சூரியன்களா இதெல்லாம் நேச்சுரலா தான் சார் உலகத்துல இப்படி சூழல்கள்லாம் நினைக்கிறார்கள் சார் அப்படின்னா. ஆமா, அவர் நினைக்கிறார்.
இருக்கு அப்படின்னாக்கா அது உள்ள ஒரு ஆசிரத்தம் ஒரு ஈரம் ஒண்ணு ஒப்பிட்டு இல்லையா? அகரஹா என்ற புண்ணியாகவும் இருக்கு. அது உள்ள ஒரு ஆசிரகம். ஆசிரகம்னாக்க வெளியில நாய்க்கு இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்ல, அப்படின்னு கலராக இருக்கு. அது உள்ள ஒரு ஈரம் இருக்கு, அதுல ஒரு கலர் இருக்கு. இப்படிதான் இருக்கு, அதுலதான் இருக்காரு. அதனாலதான் அறியப்படுகிறார் இந்த பகவான். ஏதத்வர்ண லட்சணம். இப்படித்தான் பாரமார்த்திக காலத்தத்துவ விசேஷமாக இருந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அவர் எப்படி இருக்கிறார்? மறைக்கப்பட்டிருக்கிறார். அப்படின்னா இந்த மாம்ச கண்ணால அவரை பார்க்க முடியாது அப்படின்னா ஏதாதுஷம் எதே அகிகோலகம் ஏதேத வர்ணசிய பாரமார்த்திக காலத்தத்துவ காலத்திய லட்சணம் ரூபம் வர்ண லட்சணம் மாம்ச திருஷ்டிரேவ தத்துவ விஷயம் சாஸ்திர திருஷ்டின் ஆவி நோக்கி. இப்படி இருக்கக்கூடிய மாம்ச திருஷ்டியினால பார்க்கறதுனால அந்த சூரியன் பார்த்தா சாஸ்திர திருஷ்டின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சாஸ்திர திருஷ்டி அவனுக்கு இந்த விஷயமானது நன்கு புலப்படும். சாஸ்திர திருஷ்டி சாஸ்திர திருஷ்டியை மறைத்து இந்த மாம்ச திருஷ்டியானது வந்திருக்கிறது. அதனால இப்ப என்ன இந்த திருஷ்டியை வைத்து பார்க்கும்போது சாஸ்திரம் தத்ரீயதே இதெல்லாம் க்ஷணம் நிமிஷம் மணி நேரம் அப்புறம் நாலு இருக்கு ராகம் ராத்திரி பட்சம் மாசம் அப்படின்னு இப்படி ஆயிரக்கணக்கான சகஸ்ர திருஷ்டி ஆபு நோக்கி 1000 திருஷ்டியாக இருந்து கொண்டு அந்த மறைக்கிற மாதிரி இருக்கிறார். மாம்ச திருஷ்டி மாம்ச திருஷ்டோ ஏதத்து ஜகத்து பிரதீயதே தத்ர க்ஷணஹ மூர்த்தஹ திவசஹ இத்யாதி ரூபவேத காலவேதானாம் சஹஸ்ரம் நீயதே யவக்ரியதே அவகம்யதே இத்யர்த்தः. இப்படியாக நாட்கள் என்ன, மணி என்ன, அகத்து என்ன, வார்த்தை என்ன, என்ன, அப்புறம் அவர்னா என்ன, அதுக்கப்புறம் நாள், அதுல பகல் இரவு, அப்படியே போய் வாரம், அதுக்கப்புறம் மேல அப்படியே மாசம், அதுக்கப்புறம் பட்சம், அதுக்கப்புறம் மாசம், அப்புறம் அயனம் 6 மாசம் இது 6 மாசம் அது அப்படின்னு அயன மாசம், அதுக்கப்புறம் சம்பத்சர மாசம், அப்புறம் 60 சம்பத்சரம் சம்பத்சராக இப்படி பெருசாகி கொண்டே இருக்கிறது அந்த சூரியனுடைய பெருமையானது. வியாபாரிக பிரபஞ்சத்துல இந்த காலமானது காணப்படுகிறது. அந்த காலமானது யாரால் ஏற்படுகிறது? இந்த ஒருவரால் தான், புது பகவானால்தான் ஏற்படுகிறது. அவர்தான் எப்படி இருக்கார்? தலையாக இருக்கிறார். நானா முகே பல கால அளவுகளாக அவர்தான் முகமாக இருக்கிறார். அவர்தான் தலையாக இருக்கிறார். இந்த கால அளவுக்கெல்லாம் காரணமாக யாருக்கார்? அவர் வந்தால்தான் ஒரு நாள் அப்படின்னு வருது. சிரவத்து உத்தம அவயவஸ்தானியமா எந்த அம்சத்துக்கு சிறப்பே பிரதானம். மாதிரி சம்பத்தரம் பிரதானமாக அந்த சூரியனுடைய பிரபாவத்துல இருக்கிறார். முகே நானா முகஸ்தானியே தர்ஷன உத்தராயணே இப்படி அவர்தான் சம்பத்பரமாக இருந்தால் 2ஆக இருக்கிறார். அந்த 2 என்ன? தட்சிணாயனம் உத்தராயணம் அப்படின்னு 6 மாசத்துல இருந்து இல்லையா? தட்சிணாயனம் அப்புறம் தை மாசம் பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி எடுத்துட்டாங்க. அப்போ உத்தராயணம் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறார். நானா முக்கிய அப்படின்னு நானாவுக்கு முக்கியஸ்தானியே தட்சிண உத்தராணி பிரிவிலே இப்படி இந்த பாங்களாகவும் சேர்ந்திருக்கிறார். கோவில சொல்லிட்டார். லட்சணம் ஏகத்துவம் முகஸ்தானியோ தட்சிணாயனோ கிருஷ்ணமதி புது லட்சணம். இந்த கிருஷ்ணமாக இந்த முழுமையாக இதை எப்படி
லட்சணம் லட்சணம். அவர் எப்படி இருக்காரு அப்படின்னாக்க தட்சிணாயனமாகவும் உத்தராயணமா இருக்காரு இல்லையா? தட்சிணாயனத்துல எப்படி இருக்காரு அப்படின்னா உத்தராயணத்துல எப்படி இருக்கான்னு சிகிரருக்கு வசந்தருக்கு கிரீஷ்மருக்கு அப்படின்னு உத்தராயணத்துல 3 இப்ப நமக்கு என்ன சிகிரருக்கு அடுத்தது என்ன வரும்? வசந்தருக்கு போனது கிரீஷ்மருக்கு இப்படி எல்லாம் வரக்கூடிய உத்தராயணமா இருக்கு. அதுக்கப்புறம் தட்சிணாயனமானது ஐப்பசி கார்த்திகையில வருஷத்துக்கு அதுக்குள்ளாக தட்சிணாயனமானது கரத்திற்குவாகும் வருஷத்துக்குவாகும் உத்தராயணமானது சித்திரத்துக்குவாகும் கிரீஷ்மருக்குவாகும் இப்படி 6 ருத்துக்களாக இருந்து கொண்டு 6 மாதம் 12 அப்படி இருக்கக்கூடிய முழுமையா கிருஷ்ணம் பத்து லட்சணம் தான் ருத்துவனுடைய லட்சணம். சரி, உபயதா சப்த இந்திரியாணி உபயதா அப்படின்னாரு. இந்த ரித்துமானது இந்த கிருஷ்ணம் பட்சம் உத்தராயணம் தட்சிணாயனம் இப்படி எல்லாம் இருக்கிறது. இதை எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா சப்த இந்திரியாணி முகஸ்தானியத்துல இது இருக்கு. சம்பந்தம் அதுல தல மாதிரி இருக்கு. இந்த முகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 7 ஓட்டை சப்தசி சன்யா பிராணா 7 ஓட்டைகள் இந்த முகத்துல இருக்கு. முகத்துல 7 ஓட்டைகள். அது என்ன? 2 கண்ணு, 2 நாக்கி, 2 காது, 1 வாய். இப்படி சப்த இந்திரியாணி உதயலா இந்த உதயதா தயோஹோ குரோஹோ சப்தானியோஹோ சப்தேந்திரியாணி சப்தசங்கியா இந்திரியாணி சீஷாணி சித்ராணி சரீராணி உற்பத்தியந்தே. இந்த சரீரத்துல இந்த ஓட்டைகள் வெளியாகத்தான் இவருடைய சூரிய பகவானுடைய அருள்னாலதான் நமக்கு அந்த கண்ணானது பார்க்கிறது. அவருடைய அருள்னாலதான் பிராணதேவதையாய சேர்க்கிறோம். நாம் ஆகாசத்துல இருக்கக்கூடிய சட்டங்கள்லாம் அந்த தேவத்தை பரமாத்மாவுடைய காரணத்தினால்தான் காவலுகிறது. நமக்கு வாயினால்தான் நமக்கு இருக்கிறோம். இப்படி இந்திரியங்கள்லாம் கண், காது, மூக்கு, நாக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் எதுல இருந்து வந்தது அப்படின்னா பரமாத்மாவிடம் இருந்துதான் நமக்கு உற்பத்தி ஆச்சு. ஏககிரி சிரோனாம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து வியாக்கியானம் பண்றாரு. அயனே ததவயவா உதவகாசேஷு சர்வேஷு காலேஷு பிராணி சரீரம் விவகாரமா பிரவர்த்ததே. தான் விவகாரமானது அந்த டாக்டர் திருஷ்டியில பார்த்தீங்கன்னாக்க சம்பத்தலம் தான் 2 அயனங்களாகவும் அதனுடைய அவயவங்களாக ருத்துக்களாகவும் அதனுடைய அவயவங்களாக பிராணி சரீரத்தில் இருக்கக்கூடியதான இந்த 7 ஓட்டைகளாகவும் எடுத்துக்கொண்டு விவகாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்ற உண்மையை ஆத்திர திருஷ்டியினால நாம அறிய வேண்டும். பரமாத்மதாது காத்த திருஷ்டியா பரியாலட்சமானே ஜல்தி கத்தியேவ திஷ்யதே. ஆனா இதெல்லாம் நம்ம சொல்லுவாங்க தவிர நீங்க புரிந்து வைக்க வேண்டும். இதெல்லாம் வியாபாரிக சட்டம், விவகாரத்தில் நீங்க பாரமாத்திக சட்டம் அப்படின்னு வேண்டாம் ஒரு சக்தி இருக்கு. அதோட ஆங்கிள் அந்த ஆங்கில பரமாத்மா எல்லாம் இல்லை கர்மம் எதையும் ஆத்மா அப்படின்னு வித்யான் விவேகாரா ஏகம் சக்தி ஆத்மா நிச்சயம் சர்வ மனுஷியம் அப்படின்னு சொல்லிக்கோங்க வேதாந்தத்துல. ஆமாப்பா அவங்க சொன்ன வியாபாரிகத்துல இது உண்மை. பாரமார்த்திகமாக பார்க்கும்போது இது ஜல்பம். ஜல்பம்னா துயரத்துக்கு வார்த்தைகள் தான் இல்லையா? சும்மா ஒரு வேலை வந்து மனசுக்கு மாற்றத்தை எட்டாவதுதான் அந்த பரமாத்மாவை சொல்லுவதற்கு அது உள்ள போய் நம்ம எதெல்லாம் தெரியுதோ அது இல்லை அது தெரிவிக்காம அது வரைக்கும் இதெல்லாம் ஜல்திதமே சிக்கியது. பேரெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தா இது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா ஆச்சாரம் கணேந்திகாரோ நாமதேயம் அப்படின்னு எல்லாம் ஆச்சாரம் தான். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்ணை நீ அறிந்து கொள்ளும் இந்த ஆக
மருந்து மடக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்துவிடும். அது மாதிரி வாசாரம்பம் விகாரோ நாமதேயம் சுருச்சிகாய்க்கே வச்சிருப்பாங்க. ராயண பாஷம் கர்மகாண்டத்துல ஆரண்யத்துல அவர் அருண பிரச்சனத்துக்கு பாஷ்யம் எழுதுறாங்க. பாஷ்யம் எழுதும்போது சாயம் இருப்பாங்க. வித்யாரண்யம் சாயனாங்க என்ன எங்க போக பாருங்க, வேளாண்மைக்கு போயிட்டு அடிப்போம். அந்த இதெல்லாம் ஒரு ஜென்மம்னா ஜென்மமாகத்தான் இதெல்லாம் பேசுதான். இந்த கதையெல்லாம் உட்கான இது வரைக்கும் அயனம் எல்லாம் கல்பிதம். கல்பிதமான இந்த உலகத்துல மாயாமயமான இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாயா பொருளத்தில் இருக்கிற வஸ்துதா பரமாத்மதா பார்த்தா இதெல்லாம் வெறும் பேசுதான். ராஜாவந்தனம் மலை மோதிரம் செயின் வங்கி தோடு எல்லாம் பண்ணீங்க. எல்லாம் பேர் அதுல தங்கத்தை எடுத்துங்க இருக்குமா? மோகம் வெறும் பேச்சு தான். மோகத்தை கொடுங்கன்னா தங்கத்தை எடுத்து மோகத்தை கொடுப்பீங்களா? அது வெறும் மோகம் தான். தங்கத்தை எடுத்து செயின் கொடுங்க செயினை எங்க உங்களுக்கு தங்கம் நீங்க வச்சீங்க கொடுக்க முடியுமா? இந்த மோதிரம் தோடு வங்கி அது என்ன சத்தியம்? ஒண்ணுமே சத்தியம். அதே மாதிரி மடக்கு அடுப்பு கும்பம் என்னமோ சொல்றீங்க, அவங்களால எல்லாம் சொல்றீங்க. அதுல எல்லாம் உண்மை என்ன? அந்த மண்ணுதான் சத்தியம். இதெல்லாம் வெறும் பெயர்தான். அதே மாதிரிதான் அப்படின்னு பரமாத்மாவை தவிர உண்மையும் எதுவுமே இல்லை. பிரம்மத்தை கட்டி கொடுப்பதற்காக நமக்கு வேண்டாம். நாம எதெல்லாம் தெரிஞ்சுக்கோமோ அதற்காகத்தான் நேதி நேதி அப்படின்னு மாயா மாத்திரம் வைதம் நற்வைதம் பரமாத்மதா மாயா மாத்திரம் ஆகையினால இதெல்லாம் ஜல்பிதம் என்ன சும்மா பேருக்காக பேசுகிறோம். அந்த வேதாந்தத்தை அப்படி எடுத்து வந்து திருப்பி நாடுறாங்க. அந்த தாயார் புரியணும். அதுக்கப்புறம் இப்போ மொத்தம் ஆயிடும். இது வந்து ஏகவி ஈஸ்வரோனா கிருஷ்ணன் லட்சணம் ஸ்ரீயானி கல்பிதம் வதிக்கதே. இது மந்திரம். இது இதுக்கு எக்ஸ்பிளேஷன் அவங்க பிரம்மதிலா சத்தியம் பிரம்மா அப்படின்னு அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கா ஆத்மனம் ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத்வாயு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த மந்திரம் போர்ஷனுக்கு பிராமணம் புத்தகே அப்படின்னு சொல்லி அது என்ன பிராமண வாக்கியம் அப்படின்னாக்க தைத்திரிய ஆரண்யத்துல மந்திர வாக்கியமாக ஓதுன ஏகபதி சிவனானாம் கிருஷ்ணம் தத்திற்கு லட்சணம் உபேத சத்தேந்திரியாணி கல்பிதம் சேவகித்தது எனக்கூடிய மந்திரத்துக்கு இல்லையா? இந்த மந்திரம் இதுக்கு முன்னாடி படிச்சதெல்லாம் கடரோ விஸ்லிதா ஏ தர்ம லட்சணம் அனுதிஷ்ட அப்படின்னு 8 மந்திரங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த ஏவம் அஷ்டவ மந்திராக அதிகிதாக இந்த மந்திரங்கள்லாம் உங்களுக்கு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக இப்போ பார்த்தா பிராமணம் புத்தகே. இப்போ இந்த எழுத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் ஆரம்பிக்கிறது. சுக்ல கிருஷ்ணே சம்பத்சரஸ்ய சத்யனவானயோ வார்த்தையோ சத்யைஷா பவதி இதி. சுக்ல கிருஷ்ணே சுக்லம் அப்படின்னா ஸ்வேதம் வெள்ள அப்படின்னு இருக்கும். வெள்ளன்னா வெளிப்புனா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அப்படின்னு இருக்கும். கிருஷ்ணே அப்படின்னா என்ன கருப்பு அப்படின்னு. கருப்புன்னா என்ன அர்த்தம்? ராத்திரி அப்படின்னு அர்த்தம். இந்த கருப்பு ராத்திரி
வைக்கணும். இந்த நெல்லெல்லாம் வரும்போது அப்பெல்லாம் யாருடைய சூரியனுடைய யா இப்படி போஷாக்கை கொடுக்கக்கூடிய காரணத்துல அவருக்கு பூஷன் அப்படின்னு பூஷன் ஜெகதா போஷகா அப்படின்னு பூஷன்னே அம்பத்தராகே ஏவாசியம் சுக்லம் சேதவர்ணம் மன்யதே அகராக்கியம் பத்து உலகே ராசி உலக சேதமாகும் அகராகும் ஒரு கோஷன் அம்பத்தர தேவதையினுடைய ஒரு கோஷன் எடுத்து பகவாய் அந்நியதே அந்நியதே ராத்திரியாக வழிபடுவதற்காக இருக்கிறது. இந்த நேரத்துடைய அபிப்பிராயம் பாருங்க, அகத்தியமாக என்னன்னா அதுக்குண்டான யாரெல்லாம் பண்ணணும் பகல் இருக்கு நமக்கு சத்தியமாக பண்ணணும் என்ன பண்ணணும்ன்றதுக்காக வந்து சாயங்காலம் இருக்கிறது கல்யாணம் சில யாருங்கெல்லாம் ராசி பண்ற மாதிரி இருக்கு. சில உபாசனைனா ஆராய்ச்சி உபாசனைனா வாசி பண்ணணும். சில உபாசனைகள்லாம் இதற்காக எஜகம் இந்த வெளிவருவதற்காகத்தான் இப்படி எல்லாம் பகலும் இரவும் வந்திருக்கிறது. பகலும் இரவும் எது கொண்டிருக்கிறதுக்கும் நமக்கு தெரியாது. நம்ம எதை சாப்பிடுறது கல்விக்காக வாழ்க்கையாக வந்திருக்க இந்த மாதிரி கர்மாக்களை வேதோக்த கர்மாக்களை பண்ண வேண்டும் என்பதற்காக காரணம் சம்பத்தரம் என்ற தேவதையானது இப்படி அகராகவும் ராத்திரியாகவும் வந்து சேர்ந்து விஷ்ணுவே அகலிவாதி அப்படின்னார். இப்படி ராத்திரி ரூபமாக இருக்கக்கூடியது யாருங்கிறதுக்கு பரஸ்பர விளச்சல் அகலி அகராத்திரே வர்த்ததே தயோர்கத்தியே யௌரிவ உமதி இவர்களுக்கு நடுவுல யௌரிவ உமதி அப்படின்னார். அகலே யௌ ஹே பூஷா ஹே சுக்லம் ஹே ஜகதம் பூஜை உரிப்பதாக யாகங்கள் பண்ண வேண்டியிருக்காக இரவாகவும் நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் தான் இடத்திற்கு நடுவில் இருத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்தான் நடுவில் இருக்காரு. பூலோகம் இருக்கு, பூலோகம் இருக்கு. அவன் எங்க இருக்காரு? அந்தரிச்சத்துல நடுவில் தான் இருக்க. அப்படி ஒரு வர்க்கமாக அவர் இருக்கார். சந்திரனாகவும் சூரியனாகவும் இருக்கிறார். அன்னத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் இருக்கிறீர்கள். அன்னமாக இருக்கிறீர்கள். பத்ராதே பூஷன் நிகராதி அப்படின்னு பத்ரா भद्रम करने देवा भद्रम लक्ष्य माक्षरिजता मंगल स्वरूपமாக இருக்கக்கூடியவரே நீங்கள் இப்படி இருந்து ராசி ராசி எங்களுக்கு இப்படியே அருள் கொண்டு கொண்டு இருக்க வேண்டும் சூரிய பகவானே இது நமக்கு ரொம்ப அவரை வேண்டி அத்த அதுக்கப்புறம் புவனம் பூஷா प्रत्यक्षेण प्रियतमं विद्या एतस्मै संवत्सरस्य प्रियतमं रूपं योस्य महानस्य उत्पद्यमानो भवति इदं पुण्यं पुरुष्वेति अमाहरणं दद्यात् सूर्यनारायण स्वामी नमः. ओम नमो नारायणाय. நீங்கள் பூஷா நீங்க ஜகதியாகவும் இல்லை, நீங்க பசவாகவும் நீங்க பசுவாகவும் இல்லை, ஆதித்யா நீங்க ஆதித்யமாகவும் இல்லை, சம்பத்தர ரூபமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் நீங்கள் தான் பிரத்யட்சமாக எங்களுக்கு தெரிகிறேன். சூரியனாக மறைக்கப்படுகிறார். எங்களுக்கு காலத்தூர்த்தியா ஞாபகம் வருகிறது. அவர்கள்லாம் இல்லாத மாதிரி எங்களுக்கு இருக்கிறது. பிரத்யட்சமாக மிகுந்த பெயர்களுடன் இருக்கக்கூடிய பிரியதமாகவும் ரூபம் ரொம்ப பிரியதமாக இருக்கக்கூடிய ரூபம் பிரத்யட்சேன பிரியதமம் வித்யா ஏதத்தை சம்பத்தரஸ்ய பிரியதமாகும் ரூபம். இப்படித்தான் பிரியதமமான ரூபத்துடன் இருந்து கொண்டு இருக்கிறார், பிரத்யட்சமாக இருக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும்.
மத்பரஸ்ய பிரியதமம் ரூபம் அத்ய உற்பத்தியமானஹ. இந்த ஜீவனுக்கு உற்பத்தியமானஹா இல்லையா, உண்டாக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை உண்டாக்கக்கூடிய இவனும் உண்டானவனாக இருந்து கொண்ட இவருக்கெல்லாம் மகானத்தா மிகச்சிறந்ததான பயணம் அந்த கட்டாசிக்கு கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டு உற்பத்தியமானஹா மகானத்தா யஹா பவதி, யார் இருக்கிறாரோ அவர் யஹா உற்பத்தியமானஹா அஸ்ய மகானத்தா இதுக்கெல்லாம் இவ்வளவு மகான் காரியங்களை எல்லாம் உண்டாவதற்கு காரணமாக எவர் இருக்கிறார், யஹா பவதி இதம் புண்ணியம் குருஷ்வேதி. இப்படி இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய அவருக்கு ஹம் ஆஹரணம் இதம் புண்ணியம் கொடுக்க இந்த புண்ணிய காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் எங்களுக்கு எல்லா விதமான எல்லா விதமான பக்தியையும் ஸ்பிரிச்சுவல் பெட் ஆஃப் மைண்டையும் அப்பதான் அவருக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க. இவ்வளவு டெய்லி சாப்பிடுறாம ஒவ்வொரு நாம் சாப்பிடுறதுக்குள்ள தானே தானே இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு தானியத்திலையும் புதிய பகவான் பரமாத்மாவானவர் சமர்த்தமாக இருந்து கொண்டு நமக்கெல்லாம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய அவருக்கு இந்த உபதேசமானது செய்து அவருக்கு நமஸ்கரிக்கப்படுகிறோம். ஜோதிஷமான சௌசத்தியமானோ பவதி இதம் புண்ணியம் குருஷ்வேதி சமாஹரணம் தத்யாத் அப்படின்னு சொன்னா இது ரொம்ப பிரமாணமாக ஒரு பதவியில இருந்தார். பாரமார்த்திகமான காலஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உண்மையிலேயே லோகமானது கிடைக்கிறது கிடையாது. கொச்சியை கொடுக்கக்கூடிய தேவதை இல்ல, ஜீவராசிகள் இல்ல, சூரியன் இல்ல. ஆனாலும் மக்கள்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்ணார், இந்த காலத்தை பொய்யான காலத்தை உருவாக்கி சனம் முகூர்த்தம் பொய்ன்னு நமக்கு தெரியுது. எப்படி தெரியுது அப்படின்னாக்க தோட்டங்கள் அதுக்காக ஒருத்தர் நிக்க வச்சா அவனுக்கு ஒரு செகண்ட் இருக்கிற இல்லை. அவனுக்கு ஒரு செகண்ட்ன்றது எவ்வளவு பெரிய காலம். அந்த காலம் பாருங்க. திருவாரத்துக்கு வேற காலம் அவளுக்கு, தேவலோகத்துக்கு அவங்க நம்முடைய ஒரு வருஷம் அவளுக்கு ஒரு நாள். இப்படி இந்த காலங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய காலங்கள். இதெல்லாம் உண்மையானது இல்லை. இப்படி இருக்கு. இப்படி எல்லாம் இருந்தாலும் நாம எல்லாம் விரும்பப்படக்கூடிய சுரூபமாக நாயகமாக இருக்கும் கொண்டு அதே பரமாத்மாவானவர் இந்த ஜீவனுக்கு செய்ய வேண்டிய பெரிய பலத்திற்கு காரணமாக அனுஷ்டிக்க வேண்டிய காரியத்தெல்லாம் செய்து கொண்டு இதை செய் அதை செய் அப்படின்னு கூட்டுகிற ஒரு மாதிரி புண்ணியமான காரியத்தை பண்ணுங்க. சௌசல்யா சுத்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே சத்தியம் தெய்வமா அங்கீகம். இந்த தெய்வமான்மீகம் எல்லாம் நீங்க செய்ய வேண்டாமா, ஆகையினால எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி பாரமார்த்திய காலத்தை அங்கங்க உபதேசம் பண்ணி கொண்டே இருந்து வியாபாரிகமாக உபாசமாக இருக்கக்கூடியதையும் அப்படியே உபயோகித்துக் கொண்டே வந்திருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் இதுல நிறைய புதிய விஷயங்கள்லாம் அதோட ஒரு இந்துக்கள்லையும் ஒரு வருஷத்துக்கும் ஒரு குளிர் வெயில் அப்படிங்கிற எல்லாம் அவரையெல்லாம் பண்ணிட்டு சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த மாசத்துல கொஞ்சம் சூடு ஜாஸ்தியா இருக்கு, அது மாதம் அளவு ஜாஸ்தியா இருக்கு, அப்புறம் அதுவே குறையிறது. அதுக்கப்புறம் குளிர் ஆரம்பிக்கிறது. இப்படி எல்லா விஷயத்தையும் பரமாத்மாவாக அந்த சூரியன் செய்து கொண்டிருக்கார். அப்பேற்பட்ட அந்த சூரியனுக்கு நமஸ்காரம். நம்ம 2 அனுவாதம் பார்த்தோம். 35 அனுவாதம் இப்போ இந்த 4 கிளாஸ் நம்ம 2 அனுவாதங்களை பார்த்தோம். அடுத்த கேள்வி ஓம் பூர்ணமதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.